வெல்கம் டு அவர் சேனல். ஒரு கிராமத்துல மீரான்ற பெண் இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்ல டிராயிங்லாம் வரைவாங்க. அதாவது ஓவியர். அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா, அவங்க வரைஞ்ச டிராயிங்க யாருக்குமே காமிக்காம அவங்க மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க மத்தவங்க காமிக்கிறது இல்லன்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க மேல இன்செக்யூரிட்டி. எப்பயுமே அவங்க வரைஞ்சத வந்து ஒரு கண்ணாடி அவர் ரூம்ல இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு இந்த டயகிராம் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா வரைஞ்சிருக்கலாம். இதுல வந்து இந்த தப்பு இருக்கு, அந்த தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டிராயிங்க வந்து அவங்களே குறை சொல்லிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து ஓவிய போட்டி நடத்துறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வரையறாங்க அப்படின்றது தெரியும். ஆனா இவங்க வந்து யார்ட்டயும் காமிக்கிறது இல்ல. அதனால என்ன பண்றாங்க, நீ கலந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நாங்க போய் கலந்துக்கனாலும் வேஸ்ட் தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, இவங்க பேரை எழுதி குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தன்னுடைய ஓவியத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, எல்லாரும் வரைஞ்சிருக்கிறத இவங்க பார்த்துட்டு இன்னும் பயம் வந்துருது. ஐய்யய்யோ! நம்ம அவ்வளவுதான். நம்ம ஓவியத்தெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு. சரி அந்த ஒரு பயத்துல என்ன பண்றாங்க, வெளிய ஓடி வராங்க. அப்போ வந்து ஒரு தாத்தா நிக்க வைக்கிறாரு. "ஏம்மா இப்படி ஓடி வர? என்ன ஆச்சு?" அப்படின்றாங்க. அந்த பொண்ணு உடனே, "இல்ல ஐயா, இந்த மாரி நானு இந்த போட்டியில கலந்துட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவேன். ஏன்னா, நான் ஓவியம் நல்லா வரையலைன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னுது அந்த பொண்ணு. உடனே அந்த தாத்தா வந்து, "நீ வரைஞ்ச டிராயிங்க காமி" அப்படின்றாரு. தாத்தா பாக்குறாரு. "இதுல தெரியுதா உனக்கு? நீ என்ன பண்ணியிருக்க?" அப்படின்ட்டுன்னு. "உன் பயம் தான் அந்த படத்துல தெரியுது. ஏன்னா நீ பயத்திலே வரையறனால, நீ அதுல போட்ட கோடும் சரி, வரைஞ்ச உருவமும் சரி, எல்லாத்துலயுமே வந்து குறையா தான் இருக்கு. முதல்ல உலகம் வந்து உன்னை பார்த்து உன்னோட குறைய சொல்லணும். நீயே வந்து உன்னோட குறைய வந்து எண்ணின்னு அமைதியா இருக்கக்கூடாது. அவங்க சொல்லணும் குறை இருக்கா இல்லையான்னு. நீயே வந்து நமக்குள்ள குறை இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. போ ஒழுங்கா இனிமேல் வரை" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தாத்தா சொன்னதை உணர்ந்த மீரா வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் கலந்துக்கிற எல்லா போட்டியிலுமே வந்து சூப்பரா வரைஞ்சி பரிசெல்லாம் வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து என்ன பண்றோம்னா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே எந்த வேலையும் செய்யாம இருக்கோம். அதனால மத்தவங்க என்னன்னா சொல்லட்டும், நம்ம பண்றது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.